ஹலோ ஐ மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் கொரியன் ட்ராமா தான். ஆக்சுவலாக ஒரு ஃபேமஸான காங்பெயினோட லைஃப் ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுத்தது தான் இந்த ட்ராமா. நான் ட்ராமாவை பார்த்த எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு ஃபீல் இருக்கும், ஏன் இந்த ட்ராமா எல்லாருக்கும் ரீச் ஆகலைன்னு சொல்லிட்டு. எனக்கும் அதே ஃபீல் தான் வந்துச்சு. ஏன்னா இந்த ட்ராமா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா, ஒரு அடிமையின பெண்ணாக இருந்து எப்படி அரசருக்கு காங்பெயினாக மாறுறா, அது மட்டும் இல்லை அதுலேருந்து குயினாகவும் மாறி அவளோட லைஃப் எப்படி மூவ் ஆச்சு, என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்துச்சு, எப்படி அவங்க லவ்வை கொண்டு போனாங்கன்னு சொல்லி தான் இருக்கும். சீரியஸ்லி ஸ்டோரி ரொம்பவே அழகாக கொண்டு போயிருப்பாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. லவ், ரிவெஞ்சு, ரொமான்ஸு, ட்ரையாங்கல் லவ்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக அந்த கிங் மேடுக்குள்ளே லவ்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். அதில் ஒருத்தி தான் நானுமே கூட. சூப்பரான ஸ்டோரி. ஸோ ரொம்ப பேசாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோம். இப்போ எடுத்ததுமே 17வது நூற்றாண்டில் இருக்கிற நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட நேம் வந்து ஓக்ஜங். இப்போ ஒரு ட்ரெஸ் டிசைனராக இருக்காங்க. அப்போது அந்த கடைக்கு வந்து ஒரு அரசகுல பெண் இன்யாங்னு ஒரு பொண்ணு வரா. இந்த ஸ்டோரியில் ஒரு முக்கியமான கேரக்டரும் கூட. என்னென்னா, இப்போ பட்டத்து இளவரசருக்கு இளவரசியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான போட்டி தான். அதில் அவள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறா. ஸோ அதுக்கேற்ற ஒரு ட்ரெஸ் வேணும்னு சொல்லி வாங்கிறதுக்கு தான் வந்திருக்கா. ஸோ அப்படியே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக பார்த்துட்டு இருக்கிறப்போ அவளுக்கு எதுவுமே பிடிக்கலை போல். ஸோ சொல்கிறா, இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வேறு மாதிரி ஏதோ ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியும் ஹீரோயினும் ஆமாம் கண்டிப்பாக ஃபீல் ஆகும். ஏன்னா ஒரு பூ எப்படி வண்ணத்து பூச்சியை தன்னோட பக்கம் மயக்கி கொண்டு வருதோ அதை பேஸ் பண்ணி தான் நானும் இந்த ட்ரெஸ்ஸை தனிப்பட்ட முறையில் சாயம் பூசி மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒரு விளக்கத்தை கொடுக்கையும் பதிலுக்கு அவள் என்னென்னா, இப்போவுமே ஒரு குயினான மாதிரி ஆக்சுவலாக ஒரு குயினாக இருக்கிற போகிறவங்களுக்கு இப்படி எல்லா சுச்சுவேஷனுக்கும் ஏற்ற மாதிரி தான் ஒரு ட்ரெஸ் வேணும், இப்படி அடுத்தவங்கள மயக்கிற மாதிரி எந்த ட்ரெஸ்ஸும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை வேண்டான்னு சொல்கிறான். இருந்தாலுமே நான் வேண்டான்னு சொல்லிட்டு போனதுனால சுற்றி இருக்கிற மற்ற பொண்ணுங்களும் நானே வேண்டான்னு சொல்லிட்டேன், மற்ற அவங்களும் வாங்க மாட்டாங்க, ஸோ நான் அதுக்காண்டி பே பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அதுக்கு அமௌண்ட் கொடுக்கா. பட் ஹீரோயின் என்னென்னா, நீங்கள் இங்கேருந்து எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலைன்னா நான் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சிருந்தா. பட் அந்த இன்யாங் பொண்ணு கூட வந்திருந்த ஒரு பனிப்பெண் என்னென்னா, தெரியாதனமாக ஹீரோயினோட ட்ரெஸ்ஸில் போட ஒரு அசசரியை திருடிட்டு போகிறா. அதை ஹீரோயின் கவனிச்சிட்டாங்க. ஸோ பார்த்ததுமே ஸ்டாப் பண்ணி அதை தா அப்படின்னு சொல்லி அவள் கையில் இருந்து அவள் திருநதை பொருளாக வாங்குறாங்க. ஆனால் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, சடனாக அதே அசசரியை கொண்டு போய் அவள் கையில் கொடுத்துட்டு, இதை நீ எனக்கு தெரியாமல் கொண்டு போனாதான் திருடுனதான் அர்த்தம், நானே உனக்கு தரேன், நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க ஒரு கைண்டாக. ஆனால் அவளும் அதை பார்த்துட்டு, ஃப்யூச்சரில் நானும் உங்களை மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறதா. இதை அப்படியே கட் பண்ணி இப்போது சம்மந்தமே இல்லாமல் அந்த இந்தியன் பொண்ணை குயினும் நம்ம ஹீரோயினை வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் காங்பெயினும் இப்போ இந்த பனிப்பெண்ணை 4th ரேங்க் காங்பெயினும் காட்டுறாங்க. ஸோ இது என்னதுன்னு போக போக தான் தெரியும். இதை அப்படியே கட் பண்ணி இப்போ ஹீரோவோட என்ட்ரி தான். இப்போ ஹீரோ ஏதோ ஃபார்ச்சூன் டெல்லர்ட்ட அவரோட லைஃப் ஸ்டோரியை பற்றி தான் கேட்டுருக்காரு. அவரும் சொல்கிறாரு, நீ அமைதியாக இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க உனக்கு ஏதாவது சூழ்ச்சி செஞ்சுட்டு தான் இருப்பாங்க, பட் இந்த ஜோசனுக்கு உன்னால் ஏதோ நல்லது நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காரு. பதிலுக்கு ஹீரோ என்னன்னா, எனக்கும் நல்லா ஃபேஸ் ரீடிங் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த வயசான தாத்தாவை பற்றி சொல்கிறாரு. ஆக்சுவலாக என்னென்னா, அந்த வயசான தாத்தா ஒரு ஃபேமஸான இசைஞானி போல். ஸோ அந்த ஐடென்டிஃபையை மறைச்சி சின்னதாக ஒரு கிராமத்தில் இப்படி ஒரு ஃபார்ச்சூன் டெல்லராக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஹீரோவே அந்த தாத்தாட்ட சொல்கிறதுனால அந்த தாத்தாவுக்கு ஷாக்காக இருக்குது. நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இப்போ இந்த இடத்துல ஹீரோ சொல்லாங்க, நான் தான் இந்த நாட்டோட பட்டத்து இளவரசர்னு சொல்லி இந்த சீனை அப்படியே கட் பண்ணி இப்போ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு ட்ரெஸ் டிசைனர் பார்த்துட்டோம். ஸோ அதுக்காக கொஞ்சம் ஒரு ஃபேஷன் ஷோ வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு கேஸாங்கிறது ஒரு கேடி கேட்கலோ. ஸோ அந்த இடத்துல ராயல் ஃபேமிலியில் இருக்கிற நிறைய பொண்களையும் இன்விடேஷன் வச்சுருக்காங்க. சேம் டைமில் அவங்களோட அம்மாவுக்கும் இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது அவங்க அம்மா வந்து ஒரு அமைச்சரோட வீட்டில் சர்வெண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இன்விடேஷனை பார்த்துட்டு இருக்கப்போ கொஞ்சம் ஹாப்பி ஆகுறாங்க, தன்னோட பொண்ணு இந்த அளவுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு. கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த அமைச்சரும் வந்து ஹீரோயினை கொஞ்சம் பாராட்டிகிட்டு இருக்காங்க, நல்லா பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அமைச்சர் நல்லவங்களாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களோட மனைவி அப்படி கிடையவே கிடையாது. வந்ததுமே அந்த இன்விடேஷனை பார்க்காங்க. அதுவும் ஹீரோயின் தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான்னு தெரிஞ்சதுமே அவங்க அம்மாவை திட்டுறாங்க, எப்படி உன் பொண்ணு இதெல்லாம் பார்க்கலாம், ஒரு ராயல் ஃபேமிலியில் உள்ளவங்க செய்ய வேண்டியதெல்லாம் உன் பொண்ணு செஞ்சுட்ருக்கா, அவள் ஒரு சர்வெண்டோட பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பக்கத்தில் இருக்கிற அந்த அமைச்சரும் திட்டுறாரு, இப்படிலாம் பேசாத, இதெல்லாம் செய்யாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பதிலுக்கு அவங்க என்னென்னா, இப்போ இருக்கிற அரசரோட அம்மா கூட பிறந்தவங்க தான் இந்த அமைச்சர். சிம்பிளாக சொல்லணும்னா ஹீரோவோட பாட்டியோட கூட பிறந்தவங்க தான் இந்த அமைச்சர். ஸோ அதை சொல்லிட்டாங்க, நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் வரக்கூடாது, நீங்கள் இருந்துங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருமே இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியல, அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க போன அடுத்த செகண்டே ஹீரோயினோட அம்மாவே அடிக்காங்க. அடிச்சுட்டு, இவ்வளோ திமிர் இருந்தால் என்னோட கணவனையும் உன் பக்கத்தில் மயக்கி வச்சுருப்பேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தப்பாகவும் பேசுகிறாங்க. உன் பொண்ணு எவ்வளோ திமிர் இருந்தால் ராயல் ஃபேமிலிஸில் உள்ளவங்க செய்கிறதுலாம் இப்போ செஞ்சுட்ருக்கா, நான் அதை செய்ய விட மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு போகிறாங்க. அப்படியே கட் பண்ணி இங்கே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஸோ ஃபேஷன் ஷோவும் நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் அதில் போகிற பொண்ணுங்களுக்கு அவங்க ட்ரெஸ்ஸை போட்டு அழகாக எந்தெந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்
சொல்லணுமோ கரெக்டாக கொடுக்காங்க. அந்த போட்டுட்டு போகிற ட்ரெஸ்ஸும் அங்கே இருக்கிற மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எல்லாருமே வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சேம் டைமில் ஃபேஷன் ஷோ எண்டிங்கில் ஹைலைட்டாக ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போகிறாங்க. ஒரு ரெட் கலரில் மேரேஜ் கவுன் தான். ஸோ அதை பார்க்குற எல்லாருக்குமே அதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பொண்ணுங்க எனக்கும் இதுதான் வேணும்னு சொல்லி கேட்கவும் செய்கிறாங்க. அப்படியே ஃபைனலாக இந்த ட்ரெஸ்ஸோட டிசைனர் யாரோ நம்ம ஹீரோயினோட என்ட்ரி தான் வருது. கரெக்டாக அப்படி வந்துட்டு இருக்கிறப்போ அந்த அமைச்சரோட மனைவி இங்கே வந்து இப்போ ஹீரோயின்ட பிரச்சனையும் பண்ணுறாங்க. உன்னோட அப்பா வேணால் ஒரு டிரான்ஸ்லேட்டராக இருக்கலாம், ஆனால் உன்னோட அம்மா ஒரு சர்வெண்ட், ஒரு வேலைக்காரி, அதனால நீயும் வேலைக்காரியாக தான் இருக்கணும். ஸோ இதை வேலைலாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. சுற்றி இருக்கிறவங்கள்ட்டையும் ஒரு வேலைக்காரி செஞ்ச தச்ச ட்ரெஸ்ஸை தான் நீங்களாம் போட போகிறீங்களான்னு சொல்லியும் அவங்களும் கொஞ்சம் தயங்குற மாதிரி இருக்குது. ஹீரோயினும் சொல்கிறாங்க, நான் இதுக்காண்டி ரொம்ப பணம் செலவழிச்சிருக்கேன், ஸோ இங்கேருந்து தயவு செஞ்சு போங்க அப்படின்னு சொல்லியும் போக தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற ஹீரோயின் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க எல்லா ட்ரெஸ்ஸு அந்த திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு உடைக்க ஆரம்பிக்காங்க. ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயினோட லைஃப் எப்படி போயிட்டுருக்குன்னு தெரியுது. இதை அப்படியே கட் பண்ணி இப்போது அரண்மனையை தான் காட்டுறாங்க. அங்கே பெருசாக ஒரு விருந்து நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக அந்த விருந்து எதுக்காக நடக்குதுன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பட்டத்து இளவரசர் ஒரு இசைஞானியும் பேசுகிறதா பார்த்துருப்போம். ஆக்சுவலாக அந்த இசைஞானி ஜோசனில் மட்டும் கிடையாது, சைனாவிலையும் ரொம்ப ஃபேமஸானவங்க. ஸோ சைனாவிலேருந்து அமைச்சர்களும் அரசரும் இந்த இசைஞானியை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே ஜோசனுக்கு வந்திருக்காங்க. ஜோசனோட அரசரும் இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. ரீசன் என்னென்னா, எல்லை பகுதியில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காண்டி தான் இந்த சைனாவுக்கும் ஜோசனுக்குள்ள ஒரு உறவு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. பட் என்ன ஆச்சுன்னா, இசைஞானியை கூட்டிகிட்டு வர போன பட்டத்து இளவரசர் இன்னும் வரலை. இங்கே விருந்து முடிய போகிற கட்டத்தில் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற அந்த சைனாக்காரங்களும் கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க. இப்போ என்னென்னா, பட்டத்து இளவரசர் கூட இருக்கிற ஈனஸ்ட்டை வேறு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கையில் ஒரு இசைக்கருவியை வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இளவரசர் டாங்னு ஒருத்தவங்கிட்ட போகிறாங்க. ஆக்சுவலாக இவங்களும் இந்த ஸ்டோரியில் ரொம்பவே ஒரு முக்கியமான கேரக்டரு. இப்போது அந்த ஈனஸ் போனதுமே அந்த இசைக்கருவியை கையில் கொடுத்து தயவு செஞ்சு இதை வாசிங்க, விருந்து முடிய போகிறது, பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னதுனால ஃபஸ்ட்டு என்னமோ மாட்டேன்னு தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கரெக்டாக அங்கே விருந்தில் போய் அவர் அந்த இசைக்கருவியை வச்சு வாசிக்க ஆரம்பிக்காங்க. அப்படியே இங்கே வாசிச்சுட்டு இருக்கிற இந்த பரபரப்போடு இதை கட் பண்ணி பேலன்ஸு அங்கே பட்டத்து இளவரசரும் அந்த இசைஞானி என்ன பேசினாங்கன்னு தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோ ஒரு மியூசிக் ஷீட்டை எடுத்து அந்த இசைஞானிகிட்ட கொடுக்காங்க. ஆக்சுவலாக அந்த இசைஞானிக்கு இப்போ கண்ணு தெரியாது, ஆனால் அந்த மியூசிக் ஷீட்டை தொட்டு பார்த்ததுமே சொல்கிறாரு, அப்பா பையனுங்களோட ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ண ஒரு கம்போஸ் பண்ண மியூசிக் ஷீட் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் உண்மையும் கூட. ஹீரோவும் சொல்கிறாங்க, இது லாஸ்ட்டாக உங்கள் பையன் உங்களுக்காண்டி செஞ்சது, ஆனால் இதுக்கப்புறம் உங்கள் பையன் இறந்து போயிட்டாங்க தெரியும், ஆனால் அந்த கவலையில் தான் நீங்கள் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு உங்களோட ஐடென்டிஃபையை மறைச்சி இப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எமோஷ்னலாக பேசி ஃபைனலாக அந்த இசைஞானியை ஒத்துக்க வச்சுட்டாங்க. கூட ஜோசன்லாம் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே அந்த இசைஞானியை ஒரு பல்லக்கில் வச்சு ஹீரோ காட்டு வழியோடி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கூட்டிகிட்டு இருக்கிறப்போ 4-5 அசசேன் வந்து சண்டை போடுறாங்க. என்னென்னா, இந்த இசைஞானியை இந்த விருந்துக்கு போக விடாமல் தடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஹீரோவும் பதிலுக்கு சண்டை போட்டு இருக்கிறப்போ 2 அசசேன் என்னென்னா பல்லக்கிலேயே வாழை சொருகிறாங்க. ரத்தமும் வெளியே வந்தது. ஸோ இசைஞானி இறந்துட்டாங்கன்னு நினச்சிட்டேன். மற்ற எல்லா அசசேனும் போகிறாங்க. இங்கே அந்த சீனை அப்படியே கட் பண்ணி மறுபடியும் இங்கே அரண்மனையில் அந்த விருந்தை தான் காட்டுறாங்க. கரெக்டாக இளவரசர் டாங் அந்த இசைக்கருவியை வாசிச்சுட்டு இருக்கையும் அந்த இடத்துக்கு கரெக்டாக மாசாக ஒரு என்ட்ரி, ஹீரோட என்ட்ரி தான். ஸோ இந்த இடத்துல பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கரெக்டாக அந்த ஹிஸ்டரியில் ட்ராமாக்கு ஏத்தால போட்டிருப்பாங்க. அதே டைமில் ஹீரோ வந்து மாசாவும் இசைஞானியை கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் இன்ட்ரோ கொடுப்பாங்க. என்னென்னா, அவங்க 2 அசசேனும் அந்த வாழை உள்ளே சொருகி இருப்பாங்க, ரத்தம் வந்தோடனே போயிருப்பாங்க. ஆனால் ஹீரோ இப்படிலாம் ஆல்ரெடி நடக்கும்னு தெரிஞ்சு அந்த பல்லக்கில் ஆல்ரெடி கூட 2 சோல்ஜர்ஸை உள்ளே உட்கார வச்சுருப்பாங்க. நடுவில் தான் இசைஞானி இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் சொருகுனதும் அந்த சோல்ஜர்ஸ் மேலே தான் பட்டிருக்கும், இங்கே இசைஞானி மேலே பட்டிருக்காது. ஸோ இதெல்லாம் கொண்டு வந்தது இடத்துல 2 அமைச்சருக்கு மட்டும் இதெல்லாம் நடந்தது பிடிக்காத மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர் மட்டும் ஹீரோவை தனியாக மீட் பண்ணி பேசுகிறாங்க. பட்டத்து இளவரசருக்கு அரசியல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு போல், ஆனால் அரசியலை பற்றி கற்றுக்கிட வேண்டியது இன்னும் நிறையா இருக்குதுன்னு சொல்லும்போதே மன்னிச்சுக்கோங்க, நான் இது அரசருக்காக தான் பண்ணேனே தவிர அரசியலில் எனக்கு ஆர்வம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடக்கம் இல்லாத அரசியல் எதுக்கும் ஒத்துழைக்காது, உங்களுக்கு அன்றைக்கி நடந்தது ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு ஏதோ பழசு நடந்தது ஏதோன்னு கேட்குற மாதிரி இருக்குது. பதிலுக்கு ஹீரோவும் கவனிச்சுட்டு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறத விட அமைச்சர் மின்னுக்கு பட்டத்து இளவரசர் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிறதுனா ஆர்வம் நிறையா இருக்குது போலையே அப்படின்னு சொல்கிறாங்க. பதிலுக்கு அவரும் சும்மா இல்லை,
என்ன பண்ணுறது, அரச குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட தானே வந்து கேட்காங்கன்னு சொல்லி ஏளனமாக சிரிச்சுட்டு போகிறாங்க. மேட்ரு என்னென்னா, ஹீரோக்கும் இந்த அமைச்சர் மின்னுக்கும் சின்ன வயசுலேருந்தே ஆகாது. அதுதான் ரீசன். இவங்க 2 பேரும் எப்பவும் சண்டை போடுறதுக்கு ரீசன். இங்கேருந்து அந்த அமைச்சர் மின் ஸ்டேட்டாக இப்போ ஹீரோவோட அம்மாவை தான் மீட் பண்ண போகிறாங்க. அதாவது இப்போ ராணியாக இருக்கிறவங்க. இவங்க எல்லாருமே, அதாவது ஹீரோவோட அம்மா, இந்த அமைச்சர், இவங்க கூட சேர்ந்த 4-5 பேர், இவங்க எல்லாருமே ஒரே வம்சாவளியை சேர்ந்தவங்க. ஸோ அடுத்ததாக வரப்போகிற பட்டத்து இளவரசி வந்து இவங்க வம்சாவளியிலேருந்து வந்தவங்களாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ராணி கூட சேர்ந்து பிளான் போட்டுட்ருக்காங்க. ராணியும் அமைச்சர் கிம்மோட பொண்ணை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பேச வரையும், அதுக்குள்ளே இந்த அமைச்சர் மின் என்னென்னா, என்னோட பொண்ணை நான் சின்ன வயசுலேருந்து ராணியாக மாற்றணும்னு சொல்லி தான் நான் வளர்த்துருக்கேன், அவள் தான் சரியாக வருவா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்படியே இதை கட் பண்ணி இன்னொரு பக்கம் ஹீரோவையும் இளவரசர் டாங்கையும் தான் கட்டுறாங்க. 2 பேருமே அவங்க ஒரு சொந்தம் அப்படின்னு சொல்கிறத விட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டில் தான் இருப்பாங்க. இப்போது நார்மலாக ஃபைட் பண்ணி விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் 2 பேருக்குமே மேரேஜ் பண்ணி வைக்கிறதா இருக்குது போல். ஸோ அதை பற்றி தான் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைம் ஹீரோவோட பணிப்பெண்ணும் சரி, அரண்மனையில் இருக்கிற இன்னொரு பணிப்பெண்ணும், மொத்தம் 2 பணிப்பெண்ணும் கையில் ஒரு லெட்டரை தூக்கிட்டு வராங்க. அப்படி தூக்கிட்டு வரப்போ 2 பேரும் ஈடிச்சு லெட்டர் சேஞ்ச் ஆகிடுது. ஸோ அந்த லெட்டரை கொண்டு போய் இங்கே ஹீரோட்டையும் இன்னொரு லெட்டரை இளவரசர் டாங்கிட்டையும் கொடுக்காங்க. ஹீரோவுக்கு அவங்க அம்மா தான் அனுப்பியிருக்காங்க. இளவரசர் டாங்குக்கு அரண்மனைக்கு வெளியே இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லி கொடுக்காங்க. அதில் என்ன இருக்குதுன்னு காட்டலை. அப்படியே இதை கட் பண்ணி இப்போது இந்த இன்யாங் பொண்ணை தான் காட்டுறாங்க. அவள் என்னென்னா மலை விளையாடி பல்லாக்கில் வச்சு கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஹீரோவுக்கு அவங்க அம்மாட்டிருந்து ஒரு லெட்ரு வந்திருக்கும். அதில் என்ன வந்திருக்குன்னா, இந்த மலை பக்கம் போகும்னு சொல்லி வந்திருக்கும். அவங்க என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா, இந்த இன்யாங்கையும் ஹீரோவையும் மேரேஜ் பண்ணி வைக்கணும். அதாவது அந்த அமைச்சர் மின்னோட பொண்ணு தான் இந்த இன்யாங். ஸோ அவங்க பிளான் படி தான் இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு இன்யாங்கையும் ஹீரோவையும் இந்த மலையில் மீட் பண்ண வைக்கணும். செகண்ட் டைமாக அவங்க இளவரசி தேர்தல் போட்டியிலே மீட் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ ஹீரோவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா கோயின்சிடன்ஸாக மீட் பண்ணுறது எல்லாமே விதிப்படி நடக்குதுன்னு நினச்சிட்டு ஹீரோவே டிசைட் பண்ணிடுவான், மேரேஜுக்கு ஓகே சொல்லிடுவான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் போட்டு இன்யாங் அனுப்பியிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு கரெக்டாக கொள்ளையர்கள் கூட்டமும் இவங்க பிளான் படி வந்திருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு ஹீரோ வருவாங்கன்னு பார்த்தா அதுதான் இல்லை. இல்லை, லெட்ரு தான் ஆல்ரெடி சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது இளவரசர் டாங். வந்து அந்த கொள்ளையர்கள் கூட சண்டை போடுதாங்க. ஆனால் வந்த கொள்ளையர்கள் கையில் வால் இல்லாமல் கட்டக்கம்பு தான் இருக்குது. இந்த டவுட்டை அப்படியே இங்கே இன்யாங்கிட்டே கேட்காங்க. ஏன் வந்தவங்க கையில் வால் இல்லாமல் கட்டக்கம்பு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்யாங்கிட்ட எல்லா மேட்டரும் தெரியுமே. ஸோ அவள் உடனே பேச்ச மாத்துறான். நீங்கள் தான் என்னை காப்பாற்றிருக்கீங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு நினச்சி இவள் வந்து ஹீரோன்னு நினச்சி கேட்கான். ஆனால் வந்திருக்கிறது இளவரசர் டாங்னு சொல்லி இங்கே சொல்லவும் இவளுக்கும் தெரியுது ஏதோ சொதப்பல் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் நடத்தின அந்த ஃபேஷன் ஷோவில் அந்த முதலாளி அம்மா வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனதுனால ட்ரெஸ்ஸை ஆர்டர் போட்ட எல்லாருமே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு சிலவங்க இன்னும் கேன்சல் பண்ணல. ஸோ ஹீரோயினே நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பொண்ணுகிட்ட வந்து கொடுக்க வந்திருக்காங்க. அந்த பொண்ணுமே சரி நான் அதை வாங்கிக்கிறதா அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறதா. இன்னொரு ஹெல்ப்பும் கேட்கா, நீ பசங்களுக்கு தச்சு தருவியா, எனக்கு ஒருத்தவங்களுக்கு தச்சு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த அறையை விட்டு வெளியே தான் போவாங்க. அதுக்குள்ளே கூட இருக்கிற இன்னொரு பொண்ணு என்னென்னா, ஒரு வேளைக்கு தைக்கிற இடத்துல அந்த அவங்கள அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ண, ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அந்த பொண்ணு என்னென்னா, இப்படி அடிமையான பெண்ணுங்களுக்கு அவங்க யாருன்னு தெரிஞ்சாகணும், என்ன நடந்தாலும் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்றா. ஹீரோயினும் வெளியே நின்று தன்னை ஒரு அடிமையான பெண்ணாக தான் இன்னும் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்கன்னு நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுறா. இருந்தாலுமே யாருக்கு தைக்கணுமோ அந்த அறையில் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு வர்றது யாருன்னு பார்த்தா ஹீரோ. ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு இளவரசர் டாங் வரணும். ஏன்னா இப்போ தைக்க சொன்ன அந்த பொண்ணுக்கும் டாங்குக்கு தான் நிச்சயம் பண்ணலான்னு சொல்லி பேசி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு இளவரசர் டாங் வருவான்னு சொல்லி ஹீரோயின் அனுப்பி வச்சுருப்பாங்க. ஆனால் வந்திருக்கிறது ஹீரோ. ஸோ இப்போது ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஹீரோவுக்கு சம்திங் ஏதோ ஃபீல் ஆகுது. ஸோ என்ன கேட்காங்க, இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கேன், நான் உங்களை மீட் பண்ண மாதிரியே இருக்குதுன்னு சொன்னதுக்கு ஹீரோயின், வாய்ப்பே இல்லை, என்னை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் உங்களுக்கு அளவு எடுக்கேன், தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தைக்க வேண்டிய துணிக்கு அளவு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் நம்ம அம்மா நல்லா தைக்க தெரிஞ்ச ஒரு மருமகளை தான் செலக்ட் பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரு என்னன்னு தெரியாமலே திங்க் பண்ணுறாங்க. அப்படி அளவெடுத்துட்டு இருக்கிறப்போ ஹீரோ பக்கத்தில் கொஞ்சம் க்ளோஸாக அளவெடுக்காங்க. ஸோ ஹீரோவுக்கு கொஞ்சம் ஷையாக ஃபீல் ஆகி ஹீரோயினை தள்ளி விடுறாங்க. என்ன ஒரு பையன் பக்கத்தில் வந்து இவ்வளோ க்ளோஸாக இருந்து அளவெடுத்துட்டு இருக்கேன், இவங்க பாடியெல்லாம் டச் பண்ணிகிட்டு இருக்கேன், உனக்கு ஒன்றும் வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் பதிலுக்கு ஹீரோயினும் கரெக்டாக ஒரு பதில் சொல்கிறாங்க. ஒரு மருத்துவர்கிட்ட போய் உடம்பு சரியில்லையான்னு சொல்லி போய் பார்த்தோன்னா அவர் என்ன ஜெண்டர் பார்த்துட்டா கையை பிடிக்காரு அப்படிலாம் இல்லைனா அதே மாதிரி தான் துணி தைக்கிறதும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும்
ஹீரோயினும் பதிலுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் கரெக்டாக அந்த பொண்ணும் வரா, நான் லேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்ததுமே ஹீரோயின் நான் அளவு எடுத்துட்டேன் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஹீரோயினை தான் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனே இளவரசர் டாங்கும் ஹீரோவும் தான் மீட் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ 2 பேருக்கு புரிஞ்சுட்டு இப்படி போட்ட ஒரு பிளான் ஏதோ மிஸ்டேக்னால 2 பேரும் மாறி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் நல்லாவே தெரியுது. அமைச்சர் மின்னும் இப்போ ராணியாக இருக்க தன்னோட அம்மாவும் 2 பேரும் சேர்ந்து போட்ட பிளான் தான் இதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்கிறாங்க. இந்த டைம் மிஸ்டேக்னால ஏதோ நடந்துட்டு, ஆனால் கண்டிப்பாக இதே மாதிரி பிளான் போட்டுட்டு தான் இருப்பாங்க, என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு தான் இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ ஹீரோவும் தனக்கு வருத மனைவி கண்டிப்பாக ஒரு சீக்ரெட் வெப்பனாக தான் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இந்த இடத்துல டாங்குனா, நீ யாரை சொல்கிற? அமைச்சரோட அவங்க பொண்ணு இனியாங்க சொல்கிறியா, இல்லைனா உனக்கு இப்போ ட்ரெஸ் தைக்கணும்னு சொல்லி அளவெடுக்க வந்த அந்த பொண்ணை சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஹீரோவும் 2 பேரும் இருக்கலாம், ஆனால் அந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இதை கட் பண்ணி இப்போ ஹீரோயினை தான் கட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் அவங்க அம்மா வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த முதலாளி அம்மாட்ட தான் வந்திருக்காங்க. என்னென்னா அவங்க அம்மாவை அடிமையினத்துலேருந்து விடுவிக்கணும்னா இந்த அளவுக்கு தொகை தான் சொல்லி ஹீரோயின்கிட்ட கேட்டிருப்பாங்க போல். ஸோ அதை தான் இப்போ ஹீரோயின் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. பதிலுக்கு அவங்க பார்த்துட்டு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. ஹீரோயினுக்கு கோவம் வருது. லாஸ்ட் டைம் சொல்லச்சுல நான் இவ்வளோ கொண்டு வந்தால் போதும்னு சொன்னீங்க, இப்போ ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டால் இப்போ அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் ஏன்ட்ட வந்து கேட்டுட்டு இருக்க, உன்னோட பணக்கார சித்தப்பா இருக்காங்கல்ல அந்த ஜாங்கிட்ட போய் கேளுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி விட்டாங்க. ஸோ ஹீரோயினுக்கும் ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஜாங்குங்கிறது ஹீரோயினுக்கு ஒரு சித்தப்பா முறை, அது எப்படின்னு போக போக தான் தெரியும். இவரோட நேம் ஜாங். ஸோ இவரோட பேரை தான் ஹீரோயின் அவளோட பேருக்கு முன்னாடி ஜாங் ஒக்ஜங்னு வச்சுருப்பா. அது ஏன்னு இனி வர எபிசோடில் தான் தெரியும். அது மட்டும் இல்லை, ஹீரோயினுக்கு சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் சின்ன வயசில் அவங்க அண்ணன் ஒரு முறை தொலைஞ்சு போயிருப்பான், அவங்க தான் கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஹீரோயினோட அம்மா சர்வெண்ட்டாக இருக்கிறத விட அங்கேருந்து ஹீரோயின் தனியாக சைனாவில் போய் அவங்க அம்மா கூட சந்தோஷமாக வாழணும்னு தான் ஆசைப்பட்றாங்க. அதுக்காக தான் அவங்க அம்மாவை சுதந்திரமாக அங்கேருந்து கொண்டு வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் இந்த ஜாங் தடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு இங்கே வந்து சத்தம் போடுறாங்க. ஆனால் பதிலுக்கு அவர் என்னென்னா, உன்னை வச்சு நடக்க வேண்டிய பெரிய காரியம் ஒன்று இருக்குது, அதனால் நம்ம இந்த ஜோசனையே நம்ம கைக்குள்ளே கொண்டு வர முடியும், நீ நினச்சா என்னோட இறந்து போன பொண்ணோட லைஃப்பையும் ரீப்ளேஸ் உன்னால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வச்சு பெரிய பிளான் ஒன்று போட்டிருக்காரு. ஸோ ஹீரோயின் என்னென்னா, இறந்து போன உங்கள் பொண்ணா கோட்லேடி மாதிரி என்ன பண்ணீங்கன்னு மறந்துட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு, என்னால் முடியாது, என்னை வச்சு நீங்கள் என்ன பிளான் போட்டாலும் சரி நான் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவமாக போகிறாங்க. அப்படி வெளியே வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு பூ பார்க்காங்க. ஆக்சுவலாக அப்படியே ஃப்ளாஷ்பேக் வருது. என்னென்னா ஹீரோயினோட சின்ன வயசும் அப்படியே அந்த ஜாங்கோட இறந்து போன அந்த பொண்ணோட ஸ்டோரி தான். 7 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினும் அந்த ஜாங்கோட பொண்ணும் ஒன்றா அந்த பூவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பூலாம் நோபல் ஃபேமிலியில் இருக்கிற இவங்க வீட்டில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியும், உனக்கு தெரியாதா எங்கள் அப்பா நோபல் மேன் என்னென்னா செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்ய முடியும், அவர் ஒரு ஃபேமஸான டிரான்ஸ்லேட்டர்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா இவர் ஒரு டிரான்ஸ்லேட்டர் தான், நோபல் ஃபேமிலியில் உள்ளவங்கலாம் கிடையாது, நோபல் மேனும் கிடையாது. ஸோ அந்த டிரான்ஸ்லேட்டரே ரொம்ப ஃபேமஸானதுனால கொஞ்சம் ஒரு அளவுக்கு வசதியாகவும் இருப்பாங்க. இப்போது அந்த பூவை பற்றி ஒரு கதையும் சொல்கிறான். கோட்லேடி சோயான்னு ஒருத்தங்க அரசரை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த காதலுங்கிறது ஒரு நாள் நைட்டு மட்டும்தான் இருந்துச்சு. மறுநாள் இருந்து அரண்மனையிலிருந்து அந்த சோயா பொண்ணோட அறை ரொம்பவே தள்ளி இருந்துச்சு. அவளும் டெய்லியும் அரசர் வருவார் நம்ம பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அறையிலேருந்து ஏங்கிட்டே இருந்தான். ஆனால் அரசர் இறுதி வரைக்கும் வரவே இல்லை. அதே இடத்துல அவள் உடம்பு சரியில்லாமல் இறந்தும் போகிறா. ஸோ அப்போது அந்த டைமில் இருந்த பூ தான் இந்த பூ, அவளை ரெஃபர் பண்ணி தான் இந்த பூ இருக்குது. ஆனால் சோயாவோட லைஃப் மாதிரி என் லைஃப் இருக்கான்னு சொல்கிறா. ஏன்னா அவளுமே கோட்லேடியாக அரண்மனையில் வேலை பார்த்துட்டு தான் இருக்கா. ஸோ இந்த கதையெல்லாம் கேட்டதும் ஹீரோயின் கொஞ்சம் பயப்படுறா. நானும் அரண்மனைனா நல்லா இருக்கும்னு நினச்சேன், நீங்கள் சொல்கிறத பார்த்தா சோகமாலாம் இருக்குன்னு போல தோணுது. எனக்கு இதெல்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது பக்கத்தில் போய் வாழணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நான் அப்படி போயிட்டேன்னா அடிமை பிடிக்கிறதுக்காண்டி எல்லோரும் ஓடி வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்போவுமே சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதை கட் பண்ணி அப்படியே நைட் டைம் போல் லேடியாக இருக்கிற ஜாங்கோட பொண்ணு என்னென்னா, அரண்மனையில் யாருக்கும் தெரியாமல் இளவரசர் போக்சோன்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஆக்சுவலாக இவர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அரசருக்கு சொந்தக்காரங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் இங்கே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு போகிறப்போ ஒரு கோட்லேடி பார்த்து இவங்க 2 பேரையும் கையும் காலமாக பிடிச்சிருந்தாங்க. ஸோ இவங்களை பிடிச்சதுக்கப்புறம் அந்த ஜாங்கோட பொண்ணை தனியாக பிடிச்சி வச்சு கொடுமைப்படுத்துகிறாங்க. ஏன்னா கோட்லேடியாக இருக்கிறவங்க அரசரை தவிர மற்ற யாருக்கூடையும் இப்படி இருந்தால் பெரிய தப்பு தான் அந்த டைமில். ஸோ பிடிச்சி கொடுமைப்படுத்துகிறாங்க. நீ
இளவரசர் போக்சங்க்கு ஏதாட்டு ரகசியத்தை பாஸ் பண்ணியான்னு சொல்லிட்டு வேற மாதிரிலாம் என்னமோ கேள்வி கேட்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் விசாரணை பண்ணுறது யாருன்னு பார்த்தோன்னா அமைச்சர் மென்னு. ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஹீரோவோட அம்மா அமைச்சர் மென்னு, கூட 4-5 அமைச்சர்கள்லாம் வெஸ்டர்ன் பார்ட்டி, அதாவது மேற்கத்திய கட்சிகள். அதே மாதிரி இந்த இளவரசர் போக்சுங் அண்ட் ஜாங் இவங்கெல்லாம் சவுத்தர்ன் பார்ட்டிஸ், அதாவது தென்னக கட்சிகள். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காகவே அமைச்சர் மென் பழிவாங்கணும்னே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இந்த மேட்ரு எல்லாமே இப்போ ஜாங்குக்கும் தெரிய வருது. ஸோ அவர் கொஞ்சம் டென்ஷனில் இருக்காங்க, பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. கரெக்டாக அந்த டைமில் ஹீரோயினோட ஃபேமிலியிலேருந்து எல்லோரும் ஓடி வராங்க. அவங்க அம்மா அப்பா கூடவே அண்ணன் ஹீரோயின் 4 பேருமே. என்னென்னா ஹீரோயின் ஃபேமிலி எல்லாருமே அடிமையாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஓடி இங்கே ஜாங்கிட்ட தான் வராங்க. ஆக்சுவலாக ஜாங்கும் இந்த ஹீரோயினோட அப்பாவும் ஒரே ஃபேமிலி உள்ளவங்க தான், அதாவது இந்த டிரான்ஸ்லேட்டர் ஃபேமிலி தான். பட் ஹீரோயினோட அம்மா ஒரு அடிமை. ஸோ அடிமையாக இருந்தவங்கள ஹீரோயினோட அப்பா மேரேஜ் பண்ணதுனால அவங்களும் அடிமையாக தான் இருந்திருக்காங்க. ஸோ இப்போது வந்து அவங்க 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து கசின்ஸ், ஹீரோயினோட அப்பாவுக்கும் அந்த ஜாங்குக்கும். ஸோ இந்த டைம் என்ன வந்து கேட்காருனா, நான் இப்படி தப்பிச்சு ஓடி வந்துட்டேன், என்னை பிடிக்கிறதுக்கு ஆள்க வருது, என் பொண்ணை மட்டும் நீ காப்பாற்றிடு, அவளை மட்டும் அடிமையினத்துலேருந்து எடுத்துரு, அவளை சுதந்திரமாக இருக்க விடு, நீ அவளை டேக் ஓவர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. பட் அவர் என்னென்னா, என்னோட பொண்ணு இப்போ ரொம்பவே மோசமான சுச்சுவேஷனில் இருக்கா, எப்படி இந்த டைமில் என்கிட்ட வந்து ஒன்றை கேட்க தோணுது, நீ ஒரு அடிமையான பெண்ணாக மேரேஜ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலியே நீ இப்படி மாற்றிட்ட, ஸோ என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இருந்தாலும் ஹீரோயினை பார்க்காரு. ஹீரோயினை பார்த்துட்டு என்ன நினச்சாருன்னு தெரியல. சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன், பின்னாடி வழியோடி போ, இனி என் கண் முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணி ஹீரோயினை பின்னாடி வழியோடி ஹீரோயின் ஃபேமிலியை அனுப்பி விடுறாரு. அப்படி அவங்க தப்பிச்சு போகிறப்போ இவங்க 4 பேரும் ஒரு இடத்துல மறைஞ்சிருப்பாங்க. பக்கத்துலேயே அந்த இவங்களை பிடிக்க வந்த ஆட்க வரும். அந்த டைம் என்னென்னா, எப்படியாட்டி தனியாக போய் தான் ஆகணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தது. ஸோ ஹீரோயினோட அண்ணன் என்னென்னா, நான் இந்த சைடு அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் 3 பேரும் தனியாக தப்பிச்சு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அண்ணன் தனியாக போய்த்தாங்க. ஸோ இவங்க 3 பேரும் தப்பிச்சு அடுத்ததாக எங்கே போகிறாங்கன்னா, ஹீரோயினோட அப்பாவுக்கு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க போல், அவரை மீட் பண்ணதுக்காக தான் போகிறாங்க. ஸோ இதை அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் இங்கே ஜாங் என்னென்னா அமைச்சர் முன்ன தான் மீட் பண்ண வந்திருக்காங்க. ஏன்னா பொண்ணோட அந்த கேஸ் விசாரணை பண்ணுறது அவர் தான். ஸோ அவர்கிட்ட தான் இப்போ வந்து பேசுகிறாங்க, பொண்ணை விட சொல்லி. அவர்கிட்ட இருக்க மொத்த காசு பணத்தெல்லாம் கொண்டு போய் கொடுக்காங்க, என் பொண்ணை விட்டுருன்னு சொல்லி. ஆனால் பதிலுக்கு அவர் என்னென்னா கோவப்படுறாரு. ஏன்னா ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாரு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஜாங் வந்து தென்னக கட்சி ஆட்களுக்கு நிதியில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணி சப்போர்ட்டாக இருக்கிற ஆள். ஸோ அதை தான் சொல்லி திட்டுறாரு. எப்படி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நினச்சேன், நீ அவங்களுக்கு இப்படி இருக்கிறப்போ. அது மட்டும் இல்லை, உன்னை மாதிரி உள்ள ஆட்களுக்கும் என்னை மாதிரி உள்ள ஆட்களுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன தெரியுமா, உன் பொண்ணு அரசக்குள்ள ஆண்கள் கூட இப்படி இருக்கிற ஆள், நாங்கள் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே மட்டமாக பேசி அடித்து வெளியே பற்றியே இருந்தான். அதே டைமில் அங்கே ஜாங்கோட பொண்ணு என்னென்னா இருக்கிற அந்த சிறையிலே தூக்குமாட்டி இறந்து போகிறா. ஸோ இதை அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோயினோட ஃபேமிலியை தான் கட்டுறாங்க. ஃபைனலாக அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க அப்பா. ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது உங்கள் ஃப்ரெண்டு ஆல்ரெடி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அந்த டைம் கரெக்டாக இவங்களை பிடிக்கிறதுக்கு ஆட்களும் வராங்க. ஸோ இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்தார் ஃப்ரெண்டோட ஒய்ஃப். என்னன்னா, சரி நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வர வைக்காங்க. கூட அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கான். ஸோ இந்த பையனே நான் வச்சுக்கோங்க, இவனும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் தான். ஸோ இப்படி இவங்க ஒளிஞ்சிட்டு உள்ளே வரப்போ அப்போ ஹீரோயின் கையில் இருந்த ஒரு அசசரியை வாசல்லையே போட்டுட்டு வந்திருப்பாங்க. இந்த அடியாட்களும் கரெக்டாக அந்த அசசரியை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக டோரை ஓப்பன் பண்ணி வராங்க. இவங்க 3 பேரும் உள்ளே தான் இருக்காங்க. ஸோ பார்த்ததுமே சண்டை போடுறாங்க, எங்கள் கூட வாங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோயினை தான் முக்கியமாக கையில் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோயினோட அப்பா என்னென்னா கையில் ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்காங்க. இந்த டாக்குமெண்ட்டு என் பொண்ணை நான் தான் வாங்கியிருக்கேன், ஸோ அவள் என்னோட ப்ராப்பர்ட்டி, நான் விற்காத வரைக்கும் அவளை யாரும் அவங்க கூட கூட்டு போக முடியாது, அவள் எனக்கு மட்டும்தான், அவள் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவர் சம்பாதிச்ச மொத்த காசையும் போட்டு ஹீரோயினை வாங்கியிருக்காங்க. ஸோ இனிமேல் விற்கணும்னா ஹீரோயினோட அப்பா பர்மிஷனோட தான் விற்க முடியும், வேறு யாராலையும் ஹீரோயினை எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த ஆட்களுக்கும் புரியுது ஹீரோயினை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா அம்மாவையும் இழுத்துட்டு போகிறாங்க. அப்போது அந்த டைமில் ஹீரோயினோட அப்பாவுக்கு வாமிட்டாக வருது, பிளட்டாக வாமிட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினோட அப்பாவை அந்த இடத்துல விட்டுட்டு ஹீரோயினோட அம்மாவை மட்டும் இழுத்துட்டு போகிறாங்க. அவங்க அப்பாவை அப்படியே உள்ளே கொண்டு போய் படுக்க போட்டானா அவங்க அப்பா ரொம்பவே பிளட் வாமிட் எடுக்காங்க, டாக்டரை வர சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக உன்னோட அம்மாவையும் உன்னோட அண்ணனையும் நீ கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல இறந்து போகிறாங்க. இப்படி ஒரு நாள் நைட்லேயே ஹீரோயினோட லைஃப் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகுது. ஹீரோயினுக்கு இப்படி இருக்க இன்னொரு பக்கம் ஜங்கை பார்த்தோன்னா தன்னோட பொண்ணை இறந்ததுக்கு ரீசன் அந்த மேற்கத்திய கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பழி வாங்கணும், அதாவது ரிவெஞ்ச் எடுக்கணும்னு கோவத்தில் இருக்காங்க. கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா அவங்க பொண்ணை லவ் பண்ண அந்த இளவரசர் போக்சங் தான். ஆனால் அவர் சின்சியராகவே உண்மையாக தான் லவ் பண்ணியிருப்பார். ஸோ அவருமே இவர் கூட சேர்ந்துட்டு அவங்கள, அதாவது அந்த மேற்கத்திய கட்சியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அதுலேயும் என்ன பிளான் போடுறாங்கன்னா, அமைச்சர் மின் சொல்லச்சிலே திட்டியிருப்பார், நீங்களாம் ஒரு அடிமை இனத்துக்கு இழுக்கான ஆட்க தான், அரச குடும்பத்துக்கு நீங்கள் வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் என்ன பிளான் போடுறதுனா, அடுத்தது இந்த நாட்டை ஆட்சி செய்ய போகிறது என்னோட
ரத்தத்தில் உள்ளவங்களா தான் வாரிசாக தான் அந்த சிம்மாசனத்தில் உட்காரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போக்சங்கும் கேட்காங்க, உங்களோட பொண்ணு இறந்துட்டா இப்போ வேறு யார் இருக்காங்க கேட்போம். என் பொண்ணு இறந்துட்டா தான், ஆனால் என் குடும்பத்தில் என் வம்சாவளியில் இன்னொரு பொண்ணும் இருக்கா, அந்த பொண்ணை தான் வச்சு தான் இதெல்லாம் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்காங்க. ஸோ இதனால தான் ஹீரோயின் சங்குக்கு தேவைப்படுறா இந்த பிளானாக செய்யணும்னு சொல்லிட்டு அப்படியே இதை கட் பண்ணி இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக துணி தைச்சிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா இறுதி சடங்குக்கு போடணும்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒய்ஃப் தான் வந்து பார்க்காங்க. உனக்கு துணிலாம் தைக்க தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தைச்சு அந்த தையலை பார்க்காங்க. ஸோ தையல் ரொம்பவே அருமையாக போட்டிருக்காங்க. அவங்களும் நோட் பண்ணுறாங்க ஹீரோயினுக்கு தையல் நல்லா வருதுன்னு சொல்லிட்டு. அப்படியே ஹீரோயினோட அப்பாவுக்கு இறுதி சடங்கு நடக்குது. இப்படி ஒரு பக்கம் ஹீரோயினோட லைஃப் போய்கிட்டு இருக்க அப்படியே அரண்மனையில் ஹீரோவை தான் கட்டுறாங்க. அரண்மனைக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாமல் தனியாக தம் அடிக்கணும்னு போகிறாங்க. ஆனால் கரெக்டாக இளவரசர் டாங் கண்ணு தான் பட்டுட்டாங்க. என்ன தம்பி தம் அடிக்க வந்தியா என்ன? நீ மார்க்கெட் பக்கம்லாம் போனால் தெரியும், அங்கெல்லாம் இப்படி தம் அடிக்க மாட்டாங்க, அங்கே நல்லா ரஃபாக ரூடாக இருக்கிற பசங்கள்லாம் வேறு மாதிரி நடந்துக்கிடுவாங்கன்னொடனே ஹீரோ எனக்கும் அதை சொல்லித்தாங்க, எனக்கும் அதை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொன்ன உடனே தனியாக ஒரு கூட்டமே கூடுது. வேறு ஒன்றும் இல்லை, காலை 2 தட்டு தலையில் தட்டணுமா, கையை எடுத்து இடுப்பில் வச்சுக்கிட்டு வாயிலிருந்து எச்ச துப்பணும். இதுக்கப்புறம் தான் அவங்க பஞ்சே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இளவரசர் டாங் ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுக்க பதிலுக்கு ஹீரோவும் அதை செஞ்சுட்ருக்காங்க. சுற்றி இருக்கிறவங்களாம் ஏதோ ஆஸ்காரை வரை வின் பண்ண மாதிரி கை தட்டிட்டு இருக்காங்க. அந்த டைம் கரெக்டாக ஹீரோ அரசரை பார்க்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போனால் ஆல்ரெடி அமைச்சர் மின்னும் அரசரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ அமைச்சர் மின்ன சுத்தமாகவே கண்டுக்கிடலை. ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அப்பாட்ட போய் ஒரு பேப்பரை காட்டுறாங்க, இதில் சைன் போடுங்கன்னு சொல்லி. என்னன்னா இங்கே இருக்கிற வேலை பார்க்குற எல்லாரும் அதிகாரியோடையும் சைனையும் நான் பார்க்கணும். ஏன்னா ஒருத்தவங்களோட சைனை வச்சு தான் அவங்களோட கேரக்டரு, அவங்களுக்கு குணாதிசயம் எப்படின்னு தெரியும். ஸோ என்னோட கையெழுத்து அவங்கள மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் அவங்கள விட மேலே தான் இருக்கணும். ஸோ அவங்களோட கையெழுத்து வாங்குறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கேட்காங்க. ஆனால் இவ்வளோ நேரம் இவங்க பேசிகிட்டு இருந்ததை அமைச்சர் மின்னும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. இதை கவனிச்ச ஹீரோ என்னன்னா, அமைச்சர் மின் இன்னும் நீங்கள் போகலையா என்ன, கொஞ்சம் குத்தி கட்டுற மாதிரியே பேசுவாங்க. அவரும் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் நோட் பண்ண அரசரும், நீ அமைச்சர் மின்னிட்ட கொஞ்சம் மரியாதை பேசு, ஏன்னா அரசவையில் இருக்கிற அமைச்சர்லையே அவர் கொஞ்சம் பெரிய ஆளு, ஸோ அவரோட மரியாதை கொடுத்து பேசு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் ஹீரோ அதை கேட்குற மாதிரியே இல்லை. இதை கட் பண்ணி அகைன் நீங்கள் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஸோ அவங்க அப்பா இறந்த துக்கத்தில் இருக்கையும் பக்கத்தில் இருக்கிற அறையில் ஹீரோயின் மாதிரி நிறைய பொண்ணுங்க துணி தையல் பண்ணிட்டு இருக்கிறத கவனிக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒய்ஃபு, ஸோ அவங்க இடத்துல தான் இருப்பாங்க ஹீரோயின். ஸோ அவங்க வந்து ஹீரோயினை பார்த்து அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த கடைக்கு ஓனரே இவங்க தான். இவங்களும் ஒரு ட்ரெஸ் டிசைனர் தான். ஸோ அங்கே கூட்டி போய் அங்கே இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஹீரோயினை இன்ட்ரோ கொடுக்காங்க. அங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே ஹீரோயினை மாதிரி அப்பா அம்மா இல்லாதவங்க, இல்லைன்னா ஹீரோயினை மாதிரி கஷ்டப்பட்டவங்கள தான் அவங்க பார்த்து கூட்டி வச்சு இப்படி தையல் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ ஹீரோயினுக்கும் இப்போ தையல் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஆல்ரெடி கவனிச்சிருப்பாங்க ஹீரோயினுக்கு தையல் நல்லாவே வருது, அவளுக்கு டேலண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஈடுபாடோட ஹீரோயினும் அதை ட்ரை பண்ணா. அந்த டைம் கரெக்டாக ஜாங்கோ அங்கே வராரு. என்னென்னா இப்போ அவர் போட்ட பிளானுக்கு ஹீரோயின் தேவைப்படுறா. அதாவது அவங்க மகா இறந்ததுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு. ஸோ ஹீரோயினை தன்னோடைய கூட்டு போகிறதா கேட்கறதுக்காண்டி தான் வந்திருக்காரு. தையலமாட்ட அவர் சொன்னதுமே தையலமா இல்லை, அவளுக்கு திறமை இருக்குது, தையல் நல்லாவே வருது, அவள் என் கூட இருக்கட்டும், நான் அவளுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து நான் பார்த்துக்கிடுதேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவளுக்கு திறமை இருந்தால் நான் அவளை கூட்டிகிட்டு போய் அவளுக்கு தனியாக நான் சொல்லி கொடுத்துக்கிடுதேன், நான் பார்த்துக்கிடுதேன், அவள் என்னோட குடும்பம் தான் சொல்கிறாங்க. ஆனால் தையலம்மாக்கு நல்லாவே புரியுது இவர் வேறு ஏதோ ஒரு எண்ணத்தோடு தான் கேட்காருன்னு சொல்லிட்டு, உங்களை மாதிரி ஆட்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், இப்போ உங்களுக்கு ஹீரோயின் தேவைப்படுறான்னா ஒரு வேளைக்கு ஏதாட்டும் ஒரு நல்ல அரச குடும்பத்துக்கு அவளை காம்பெயினாக மாற்றுவீங்க, அப்படி இல்லைனா உங்களோட ஃபேமிலி பிஸ்னஸை அவட்ட கொடுப்பீங்க. இப்போ நீங்கள் வந்திருக்குது உங்கள் ஃபேமிலி பிஸ்னஸை கொடுக்கறதுக்கு மாதிரி தெரியல, வேறு ஏதோ ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ நேரம் இவங்க 2 பேர் பேசினதை ஹீரோயினும் நோட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு வந்து ஜாங்கிட்ட சொல்கிறாங்க, நான் இங்கேயே இருக்கேன், இங்கேயே நான் தையல் கற்றுக்கிறதேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினே இப்படி சொல்ல ஜாங்கால் என்ன சொல்ல முடியும், சரி நீ இங்கே இரு பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயினும் சொல்கிறாங்க, நாங்கள் வர வழியில் என் அண்ணன் தனியாக பிரிஞ்சு போயிட்டான், என் அண்ணன் எங்கே இருக்கான்னு தேடி பிடிச்சி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப்பும் கேட்க அவரும் சரின்னு தான் சொல்லிட்டு போகிறாரு. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தையல் அம்மாட்டிருந்து எப்படி தையல் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் டிசைனராக ஆக ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸோ ஹீரோயின் லைஃப் இப்படி தான் ட்ரெஸ் டிசைனிங்லாம் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்படியே ஒரு நாள் ஒரு பொண்ணு என்னென்னா கையில் ஒரு புக்கை வச்சு பார்த்துட்ருக்கா. ஆக்சுவலாக அது என்ன புக்குன்னா ரொமான்டிக் புக்கு. ஸோ அந்த பொண்ணு நல்லா பார்த்துட்ருக்கா. ஹீரோயினும் பக்கத்தில் வந்துட்டு அந்த புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கா. ஆனால் எல்லோரும் நினைப்போம் அவள் என்னமோ அந்த ரொமான்டிக் பிக்கை தான் பார்க்கான்னு பார்த்தா அதுதான் இல்லை. ஹீரோயின் பார்த்துருக்குது அதில் இருக்கிற பொண்ணு போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸோட லைன்ஸு அது எப்படி இருக்குது, அவள் உட்காந்துட்டு இருக்கிறப்போ அந்த ட்ரெஸ் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அதை தான் கவனிச்சிட்டு இருக்கா. ஸோ இதே மாதிரி புக்கு எங்கே கிடைக்குன்னு சொல்லி கேட்குறப்போ அவள் இதே மாதிரி புத்தக கடையில் தான் கிடைக்குன்னு சொல்லி அனுப்பி விட்றதா. ஸோ கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தோன்னா ஹீரோவும் அதே இடத்துல ஒரு புக்கை தான் தேடிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க தேடிட்டு வந்த புக்கு ஒரு புக்கு தான் இருக்குது, அதை எடுக்க போயும் கரெக்டாக இன்னொரு பக்கத்துலேருந்து ஹீரோயினும் அந்த இடத்துல கையை வைக்காங்க. ஸோ 2 பேரும் தேடிட்டு வந்த புக்கு
புக்கும் அந்த ரொமான்டிக் புக் தான். அது மட்டும் இல்லை, ஹீரோ ஹீரோயினோட ஃபஸ்ட்டு மீட்டிங்கும் இது தான். ஸோ இப்போ புரியும் ஏன் ஹீரோயினை பார்த்ததுமே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட்டு பார்ட்ல ஒரு அழகான லவ் ஸ்டோரி வேறு இருக்குது. மேபி உங்களுக்கு ஸ்டார்டிங் வேணால் இந்த ட்ராமா கொஞ்சம் குழப்புற மாதிரியும் இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். பட் போக போக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த பார்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.